உலகளவு மக்கள் தொகையில் பெரும் அங்கம் வகிக்கிற அதிகப்படியான மக்கள் சக்தியை கொண்ட ஒரு நாடு இந்தியா. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு 11 பேரை கால்பந்து விளையாடுவதற்கு நம்மளால் தயார்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு துயரமான ஒரு கேவலமான ஒரு செய்தியாக இருக்குது. சென்னையின் எஃப்சி ஃபுட்பால் டீமை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த டீமில் எலானோ, மெண்டூசா, மெண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயர்லாம் அதில் இருந்து இளைஞர்களிடையே பல்வேறு உத்வேகத்தை கொடுத்தாங்க. ஃபுட்பால் மீதான ஆர்வத்தை இன்னும் தூண்டினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் அவங்களாம் இல்லாமல் போனாங்க. பல்வேறு கோப்பைகளை பெற்றிருந்தாலும் கூட ஹாக்கியே கிரிக்கெட் அளவுக்கு இந்தியாவில் கொண்டாடப்படுறதா அப்படின்னா இல்லை. அப்படி கிரிக்கெட் தான் எல்லா விதத்திலும் டாமினேட் பண்ணுது. இங்கே ஃபுட்பால் ஏன் பெருமளவு கொண்டாடப்பட மாட்டேங்குது? இல்லை லைம்லைட்டுக்கு வர அரசியல்லாம் விட்டுட்டு ஃபுட்பாலை சார்ந்த பல்வேறு போட்டிகளை நடத்தணும். ஐஎஸ்எல் உட்பட அந்த போட்டியெல்லாம் மழுகெடுக்கப்படுது. இப்போ ஐஎஸ்எல்லில் இருக்கிற சென்னையின் எஃப்சி டீம்லாம் கலைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்தவனம் தான் இருக்குது. ஏன்னா ஸ்பான்சர் பண்ண முடியல, நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சூழல்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் சென்னையின் எஃப்சி டீமையே டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள்லாம் கிடைக்கப்பெறுது. இங்கே இந்தியாவில் கோடான கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா தான் அறியப்படுகிறது. சீனாவை கூட நம்ம மக்கள் தொகையில் பின்னுக்கு தள்ளிட்டோம். இந்தியா தான் இப்போதைக்கு மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்குது. இவ்வளவு மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டில் ஒரு இந்திய பெரும் துணை கண்டத்தில் ஒரு 11 பேரை நம்மளால் உருவாக்க முடியல. என்னன்னு தானே சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் இருந்தாலும் கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது FIFA வேர்ல்டு கப் 2026 நடந்துகிட்ருக்கு. அதாவது கால்பந்து உலகக்கோப்பை. அந்த கால்பந்து உலகக்கோப்பையில் ஒரு சிறிய நாடு கோபோ வெர்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய நாடு 15 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய நாடு FIFA வேர்ல்டு கப் 2026 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை அந்த டீம் கொடுத்துருக்கு. அதாவது 15 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய நாடு. ஆனால் உலகளவு மக்கள் தொகையில் பெரும் அங்கம் வகிக்கிற அதிகப்படியான மக்கள் சக்தியை கொண்ட ஒரு நாடு இந்தியா. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு 11 பேரை கால்பந்து விளையாடுவதற்கு நம்மளால் தயார்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு துயரமான ஒரு கேவலமான ஒரு செய்தியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டை கடந்து இந்த இந்தியாவில் எதுவுமே வளர மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் கடந்து நம்மளால் கிரிக்கெட்டை போன்று ஒரு கேமை நம்மளால் உருவாக்க முடியல. ஹாக்கி நம்மளுடைய தேசிய விளையாட்டாக இருந்தாலும் கூட பல்வேறு தருணங்களில் பல்வேறு கோப்பைகளை பெற்றிருந்தாலும் கூட ஹாக்கியே கிரிக்கெட் அளவுக்கு இந்தியாவில் கொண்டாடப்படுறதா அப்படின்னா இல்லை. அப்படி கிரிக்கெட் தான் எல்லா விதத்திலும் டாமினேட் பண்ணுது. இங்கே ஃபுட்பால் ஏன் பெருமளவு கொண்டாடப்பட மாட்டேங்குது, இல்லை லைம்லைட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்பாலை விளையாடுற இளைஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வறுமையில் உள்ள அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக இந்த ஃபுட்பாலை விளையாடுறாங்க. ஏன்னா இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்லாம் கிடையாது. இந்த 90 நிமிஷம் விளையாடிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த 90 நிமிஷம் 2 அணிகளுமே விளையாடிட்டு தான் இருக்கும். கிரிக்கெட் மாதிரிலாம் கிடையாது. ஒரு செஷன் பேட்டிங் ஆடுறப்போ ரெஸ்ட் எடுக்கலாம், அதே இன்னொரு செஷனில் பேட்டிங் ஆடும்போது இன்னொரு டீம் எதிரணி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் அதீத உடல் உழைப்பு தேவை. அந்த உடல் உழைப்பை கொடுத்து தான் நிறைய இளைஞர்கள் ஃபுட்பாலை இந்தியாவில் விளையாடிட்டுருக்காங்க. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் போலவே ஒரு உடல் உழைப்பு தேவையானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனாலேயே இந்த கிரிக்கெட்டில் நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜீவா படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கிரிக்கெட்டை தமிழகத்தின் சார்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்த்தியான அளவில் அந்த ஜீவா படத்தை எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனுடைய அரசியலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இப்படி தான் கிரிக்கெட்டை ஒரு பிரதான விளையாட்டாக கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு அரசியல் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் ஐஎஸ்எல்ல கொண்டு வந்தாங்க, இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் சார்ந்த அணிகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஐஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் கூட அந்த ஐஎஸ்எல் வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குது, வந்த புதுசில் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் ஆளுமைகள்லாம் இந்த டீம்ஸ்லாம் இருந்தாங்க. நீங்கள் வந்து சென்னையின் எஃப்சி ஃபுட்பால் டீமை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த டீமில் எலானோ, மெண்டூசா, மெண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயர்லாம் அதில் இருந்து இளைஞர்களிடையே பல்வேறு உத்வேகத்தை கொடுத்தாங்க, ஃபுட்பால் மீதான ஆர்வத்தை இன்னும் தூண்டினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் அவங்களாம் இல்லாமல் போனாங்க. ஈவன் இப்போ வந்து ஐஎஸ்எல் நடக்குதா அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃபுட்பால் நம்ம வந்து குவாலிஃபை ஆகலை, ஒரு சின்ன டீம் குவாலிஃபை ஆகி அங்கே விளையாடிட்டுருக்கு. உலக அரங்கில் அந்த டீம் நிரூபிச்சிட்ருக்கு. இவ்வளவு பல கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் 11 விளையாட்டு வீரர்களை, தகுதி வாய்ந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களை உருவாக்க முடியாதது மிகப்பெரிய ஒரு கேவலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் ஃபுட்பால் மீது அதீத பற்று இருக்குது. எப்படியாச்சும் இந்தியா ஒரு உலகக்கோப்பை போட்டியிலாவது விளையாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கனவுகளோடு தான் நான் உட்பட நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்குமே இந்தியா இந்த ஃபுட்பால் உலகக்கோப்பையில் குவாலிஃபை ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது, கவலையான ஒரு உண்மையாக இருக்குது. நம்மளுடைய நாடு இதெல்லாமே விளையாட்டுத்துறையெல்லாம் கவனம் செலுத்தி, முக்கியமாக ஃபுட்பாலில் கவனம் செலுத்தி உலக அரங்கில் கவனம் பெறணும்னா ஃபுட்பால் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன தான் நம்ம நாடு வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும், உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நாட்டுக்கிட்ட போயிட்டு இந்தியா என்ற ஒரு நாட்டை தெரியுமானா கண்டிப்பாக முழிக்கிறான், சொல்லப்போனால் தெரியாதுன்றான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உலக அரங்கில் நம்ம பேசப்படணும்னா கிரிக்கெட் மட்டும் போதாது, ஃபுட்பால் வந்து குளோபல் அளவில் கண்காணிக்கப்படுகிற, கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் கால்பந்தில் நம்மளுடைய பிளேயர்களை தயார்படுத்தணும். உலக அரங்கில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட பேர் நீடிச்சிருக்கும், நிலச்சிருக்கும். அரசியல்லாம் விட்டுட்டு ஃபுட்பாலை சார்ந்த பல்வேறு போட்டிகளை நடத்தணும். ஐஎஸ்எல் உட்பட அந்த போட்டியெல்லாம் வந்து மழுகெடுக்கப்படுது. இப்போ ஐஎஸ்எல்லில் இருக்கிற சென்னையின் எஃப்சி டீம்லாம் கலைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்தவனம் தான் இருக்குது. ஏன்னா ஸ்பான்சர் பண்ண முடியல, நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சூழல்கள் வந்து இருக்குது. அதன் அடிப்படையில் சென்னையின் எஃப்சி டீமையே டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலெல்லாம் கிடைக்கப்பெறுது. இப்போ நம்ம வந்து ஃபுட்பாலை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே டிஸ்மேண்டில் பண்ணுற வேலையை இங்கே உள்ளே இருக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஃபுட்பால் புத்துயிர் பெறணும். உலக அரங்கில் ஒரு நாள் இந்தியா விளையாடுவது மட்டும் இல்லாமல் கோப்பையை கைப்பற்றணும். அதுதான் உங்களை போன்ற எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. ஆஸ் எ ஃபுட்பால் ஃபேன் நான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு உங்களை போன்றே காத்துட்ருக்கேன்.